மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் டேபிள் மெயின்டைன் பண்ணுனா இதெல்லாம் மெயின்டைன் பண்ணலாம்னு. ஓகே, ஸோ தென் இதுக்கப்புறம் வி ஆல்சோ லேர்ன்ட் த வேரியஸ் டேட்டா டைப்ஸ். கரெக்டா? எப்படி டேட்டாவை டிஸ்கிரைப் பண்ணும், என்ன மாதிரி அதோட டேட்டா டைப்பை நம்ம வந்து MySQLக்கு சொல்லணும்னு. ரைட்? ஆஃப்டர் தட் வி லுக்ட் இன்டு the 3 types of queries: DDL, DML, DCL. First நம்ம ஃபோக்கஸ் பண்றது வந்து DDL. DDL is used for what? For defining the data structure of the table, right? So நம்ம அதுல வந்து what we saw create and alter table. அது ரெண்டுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? Any doubts? Check. So I'll proceed with the next DL, drop. Table, alter table and the clauses லாம் புரிஞ்சுதா? Add, modify, எப்படி பண்றதுன்னா? What are the clauses? Can anyone tell me? யாரா சொல்ல முடியுமா? Add, modify, change and drop. Change என்ன பண்ணும்? வேற யாரா சொல்லுங்க. What's the difference between change and modify? என்ன பண்ணித்து change and என்ன பண்ணித்து modify? Bhaskar. Vaishnu. மாடிஃபைனா வந்து ஸ்டூடண்ட் நேம் வந்து வச்சிரும். புரியல. மாடிஃபைனா மாடிஃபைனா வந்து இப்ப ஸ்டூடண்ட் வர்ச்சர் நீங்க வந்து மாடிஃபை பண்றது. சரி. என்ன மாடிஃபை பண்ணுவேன்? வேற யாரு? அதுல உள்ள அந்த வேல்யூ இல்லனா நேம். இல்ல நீங்க வேர் கேர மாடிஃபை பண்ணனும்னீங்கல்ல, அது என்ன மாடிஃபை பண்ண போறேன் வேர் கேர்ல? ஸ்டூடண்டோட டேபிள்ல வந்து இப்ப அல்டர் டேபிள்ல போயிட்டு நம்ம போய் மாடிஃபை பண்ணலாம். பட் என்னத்த மாடிஃபை பண்ண போற நீ அதுல? இந்த ஸ்டூடண்ட் நேம். சோ இந்த ஸ்டூடண்ட் நேமும் நான் மாடிஃபை பண்ண போறேனா? என்ன ஸ்டூடண்ட் நேமையா இல்ல அந்த ஃபீல்டையா? நேம். சோ அதுல வந்து சப்போஸ் ஒரு ஸ்டூடண்ட் நேம் கமலான்னு இருந்ததுன்னா நீங்க அந்த கமலா நேமை வந்து வேற மாத்துறதுக்காக நீங்க இது யூஸ் பண்ண போறீங்களா? வைஷ்ணு அப்படியா? So you're trying to say இந்த மாதிரி சொல்றீங்களா? சப்போஸ் என்கிட்ட ஒரு டேபிள் இருக்கு, இதை நான் வந்து என்னோட இதுக்காக யூஸ் பண்றேன், நான் என்னெல்லாம் முடிச்சிருக்கேன்னு ஒரு இது வச்சுக்கிறதுக்கு. நீங்க இப்படியா சொல்றீங்க? இந்த ஆல்டர் டேபிள் மாடிஃபைல வந்து சப்போஸ் என்கிட்ட ரோல் நம்பர் நேம் ஒரு டேபிள் இருக்கு. ரோல் நம்பர் 1ல கமலான்னு பேர் இருக்கு, 2ல வந்து வைஷ்ணுங்கிற பேர் இருக்கு. ஓகே, சோ நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க ஆல்டர் போன வாட்டி கத்துட்டீங்க, ஆல்டர் கமாண்ட் புரிஞ்சுதா? அது ஆல்டர் கமாண்ட் கத்துட்டீங்களா இல்லையா வைஷ்ணு? நம்ம அதோட வந்து 3 கிளாஸ் பார்த்தோம். ஆட், மாடிஃபை, 4 ரேதர். ஆட், மாடிஃபை, சேஞ்ச் அண்ட் டிராப். ஸோ நான் என்ன கேட்கிறேன், அந்த மாடிஃபை கிளாஸ் யூஸ் பண்ணோம்னா என்ன மாற போகுது இந்த டேபிள்ல? நீங்க சொல்றது என்னன்னா, நான் இதான் புரிஞ்சுக்கிறேன், கமலா நேம வந்து நீங்க வந்து மேபி விமலான்னு மாத்துறீங்க, அப்படியா சொல்றீங்க? இல்ல மேம், இப்போ வந்துட்டு டேபிள்ல வந்துட்டு அந்த காலமை மாத்துறது மேம். டேட்டா டைப் வந்து சேஞ்ச் பண்றது மேம். டேட்டா டைப்பை மாத்துறது அப்படி சொல்லி. So it is not the name, it's not the data, but rather நான் வந்து சப்போஸ் இந்த வந்து இந்த வேர்கேர் 20 கொடுத்துருக்கேன், இப்ப ஜாஸ்தி ஆகணும்னா ஜாஸ்தி ஆக்கலாம், இல்லாட்டி அந்த
வேர் கேரியை மாத்திட்டு இன்டிஜரா மாத்தணும்னா மாத்தலாம். அந்த மாதிரி பண்றதுக்கு தான் மாடிஃபை யூஸ் பண்றோம். கரெக்டா? சேஞ்ச் சேஞ்ச் வந்து டு சேஞ்ச் தி நேம் ஆஃப் திஸ் ஃபீல்ட் we used. கரெக்டா? So எல்லாருக்கும் I think alter is clear. Next we will cover this drop. So drop table. Drop table na simple. அந்த டேபிளை delete பண்ணி database ல simple as that. Okay? So அது எப்படின்னு பார்க்கலாம். எங்க என்னோட ஒர்க் பெஞ்ச் இருக்கு. ஒர்க் பெஞ்ச்ல சொல்லி தட்டுமா, MySQL ப்ராம்ப்ட்ல சொல்லி தட்டுமா? Which one you want to tell? Anything is okay for me. ஒர்க் பெஞ்ச்ல சொல்லிட்டாங்க மேம். ஒர்க் பெஞ்ச். ஓகே. ஸோ ஒர்க் பெஞ்ச் போனோம்னா so I'm using use Sayur underscore July 25 semicolon run. Use ஆயிடுத்து. Next I'm going to drop னு வச்சுக்கோங்க. So suppose இப்போ இந்த டேபிள் ஒரு டேபிள் தான் இருக்கு. So I don't want to drop it. இதுல ஒரு டேபிள் தான் இருக்கு. So நான் ப்ரீவியஸ் கிளாஸ் ஏதாவது ஒரு டேபிள் எடுக்கிறேன். இதுல நான் இவ்வளவு டேபிள் யூஸ் பண்ணிருக்கேன் இல்லையா? So I'll use Sayur July Sayur class B யூஸ் பண்றேன். And இதுல வந்து I will drop one table. இதுல வந்து I'll try to say alter drop table bills. இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா என்ன ஆக போகுதுன்னா, இங்க பாத்தீங்களா இமீடியட்டா ஒரு ரிப்ளை வருது உங்களுக்கு. இங்க ஒரு ப்ராம்ப்ட் வருது. என்ன ஆகுதுன்னு சொல்றேன். So it's telling drop table this one 0 rows affected அப்படின்னா அந்த query சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இப்போ நான் திரும்பி வந்து Sayur B கிளாஸ்ல போய் டேபிள்ஸ் பார்த்தோம்னா அந்த பில்ஸ் டேபிள் இருக்கா இங்க இந்த ரைட் லெஃப்ட் சைட் கார்னர்ல பாருங்க. Is my bills table there in the database? இல்லையா? So drop tableங்கிறது nothing but a delete command. Once again என்னோட சார்ஜ் கம்மியா இருக்கா? சார்ஜ் போட்டு நான் உங்க உட்காந்துட்டேன். ஒரு நிமிஷம். Just give me a second. Okay. So dropங்கிறது வந்து இதான் பண்ணும். ஓகே. So drop வந்து அந்த டேபிளே delete பண்ணிடும். நம்ம இதுல இருந்து இட்ஸ் லைக் deleting a file from your system. So இந்த DDL statements 3 create, alter, drop 3 எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ் மேம். மேம் ஒரு சின்ன டவுட். ஸோ ஆல்டர்ல நீங்க 4 கிளாஸ் சொல்லி கொடுத்தீங்க இல்லையா? அது தவிர வேற ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது இருக்கா? நான் உனக்கு அடுத்த கிளாஸ் இல்லாட்டி உனக்கு டிஸ்கார்ட்ல ரிப்ளை பண்றேன். ஐ எம் ஆல்சோ நாட் டூ ஷுவர். ஐ திங்க் தட் இஸ் ஆல். ஐ திங்க் ஓகே. ஓகே. ஆனா ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றது இந்த 4 தான். ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றதுனால தான் எனக்கு தெரிஞ்சு இல்ல. பட் ஐ வில் ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் அண்ட் டெல் யூ. ஓகே. 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 சோ இப்போ வந்து we'll go into the DML. DMLங்கிறது என்னது? DML வந்து manipulation. இப்போ டேட்டா உள்ள இருக்கிற டேட்டா வச்சு we can play around with the data. either delete, இல்லாட்டி modify, இல்லாட்டி update, என்னெல்லாம் பண்ண முடியுமோ. that is what we usually do with data, right? We try to do everything. So இப்போ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி let me see, use the Sayur உங்க டேட்டா பேஸே எடுத்துக்கலாம்.
So I'm using this. இதுல only thing நீங்க ஒரு வாட்டி ரன் பண்ண எக்ஸிக்யூட் பண்ணணும். இதுக்கும் ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு. I have forgotten again. யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, நிறைய forgot. Okay. So இப்போ you have to insert the data இல்லையா? Describe student. So அங்க என்ன error வருது? Can anyone tell me why the error is coming? Use Sayur July 25. Okay, describe student ஏன் வரல? எனக்கு இது ஒரு ஷார்ட்கட் கீ யாராவது தேடி அப்புறம் சொல்லு. இதுல பாத்தீங்களா, இதுல ஹெல்ப் வரும். ஹரி, this is the only advantage you will have. You will get help, immediate help. It is telling you இந்த மாதிரிலாம் டேபிள்ஸ் இருக்கு, வேணுமா, எந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்ணணும், எந்த டேபிளை யூஸ் பண்ணணும். But in your MySQL prompt, you will not get this. Okay. This is one advantage of having a workbench. Okay. Select star from என்ன இருக்கு? Field மட்டும் தான் இருக்கு, ஒரு டேட்டாவும் இல்ல. கரெக்டா? So first we learn to insert data into the table. Okay. So அதுக்கு முன்னாடி I should know the structure. So I will do describe student to understand the structure of the table. So structure என்ன சொல்றது? It is telling field is a roll number is primary, மத்ததெல்லாம் என்ன data இருந்தா இருக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். So the command for an insert statement is இந்த ஸ்கிரீன் ரொம்ப சின்னதா தெரியுதா உங்களுக்கு? இல்ல மேம். இல்ல கம்ஃபர்டபிளா இருக்கா? பரவாயில்ல. ஐ எம் ட்ரைங் டு see again எப்படி இத பெருசாக்கலாம். அதெல்லாம் நான் அப்புறம் கிளாஸ்க்கு அப்புறம் பார்த்து அடுத்த கிளாஸ் வேணா பெருசாக்குறேன். ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குன்னா we'll go to the MySQL prompt. இது ஓகேயா இருக்கா உங்களுக்குலாம்? சரியா இருக்கா? ஓகே, சரி. ஓகே தான். ஓகே. So describe student பண்ணியாச்சு. So இந்த data insert பண்ணும். So the command to insert values, the data table குள்ள insert பண்ற command வந்து insert statement. So insert is a DML. It does not have the keyword. என்ன keyword இருக்க கூடாது இதுல? Can anyone tell me?
நான் டிஎம்எல்க்கும் டிடிஎல்க்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்னு. டிடிஎல்ல எப்போ இந்த கமாண்டுக்கு அப்புறம் ஒரு வேர்ட் அந்த வரும், டேபிள் கீவேர்ட் வரும். டேபிள்ங்கிற ஒரு வேர்ட் வரும். கீவேர்ட் வரும், டிஎம்எல்ல வராது. ஆமா, டேபிள்னு ஒரு கீவேர்ட் வரும். பட் டிஎம்எல்ல டேபிள்ங்கிற கீவேர்டே வராது. So insert into, this is a syntax, into, put table name. என்ன table name? Student. Okay, open bracket. So நம்ம first இந்த screenல இங்க பாருங்க, இது மேட்ச் பண்ணலாம். First நம்ம என்ன சொல்லிருக்கோம்? Roll number சொல்லிருக்கோம். It is an integer. So I am giving integer. Integer values and what is the other one? Decimal values க்கு quotes இருக்க வேண்டாம். இந்த double quotes. You have to just write the data, comma. Every field is separated by a comma. Next என்ன field இருக்கு? Yes name varchar னு எழுதுக்கேன். So when it is a string, either I can use a double quote or a single quotes, and let us enter as the student name, comma. Subject is again a varchar, so computer science, CS. அதுக்கப்புறம் என்ன field? PT1, PT2, okay, decimal marks. And what is the size? 4,1. So totally it can have a 3-digit number. So let us make it 95,90 for 2 subjects. Are you all with me? Following me? நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கிற டேட்டா எல்லாம் என்டர் பண்றேன் basically, okay? And every field is separated by a comma. Next வந்து date of joining. இங்க தான் என்ன ஃபார்மேட்ல நம்ம என்டர் பண்ணனும்? யாரா சொல்ல முடியுமா? YYMMDD. YYMMDD? யார் சொன்னது? பாஸ்கரா? Hari, is it YYMMDD? I mean, YY 4 times Y. MM and MMDD. நான் அது தப்பா என்டர் பண்ணி நெக்ஸ்ட் இன்சர்ட்ல காட்டுறேன். It will not work. And here is in a string format. So அதுவும் டபுள் கோட்ஸ்ல சிங்கிள் கோட்ஸ்ல பண்ணலாம். So here நம்ம வந்து 2020 பண்ணலாம். ஸ்லாஷ், நீங்க ஸ்லாஷ் யூஸ் பண்ணலாம், டேஷ் யூஸ் பண்ணலாம், அது ப்ராப்ளம் இல்லை. இயர் மந்த் என்ன மந்த் யூஸ் பண்ணலாம்? 1/25. So 25th January 2020. Okay, date of joining. கமா ஒரு PT3ன்னு ஒண்ணு இங்க இருக்கு. இதோ PT3 வந்து இன்டிஜர். So 99. நான் ஹோல் ஃபீல்ட்ஸை முடிச்சிட்டேன்னா வேற ஏதாவது இருக்கா நம்ம இதுல? இல்ல, வேற ஒன்றும் இல்ல. So I close the bracket, press semicolon and execute it. ஏதோ தப்பா இருக்கு. என்ன தப்பு? My syntax is wrong. Sorry. Insert into table name values. Values. So insert is a keyword, values is a keyword. So இதுதான் syntax insert statementக்கு. இது இப்ப பண்ணி நான் ரன் பண்ணினேன்னா it will say 0 rows affected. Okay? இப்ப செலக்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஹரி டேட்டா இருக்கு அதுல? இப்படி வருது. இதுல ஹரியோட டேட்டா வருதா? நான் என்டர் பண்ண டேட்டா எல்லாருக்கும் தெரியுதா? Yes, ma'am. ஓகே ஓகே. now இப்போ வந்து நான் இன்னொரு டேட்டா என்டர் பண்ண போறேன். so what I can do, இங்கே போய் நான் சேஞ்ச் பண்ணி I can, this is the advantage of workbench. என்னன்னா இந்த queries எல்லாம் இருக்கு உங்களுக்கு. நீங்க திரும்பி திரும்பி இதை டைப் பண்ண வேண்டாம், இன்னொரு வாட்டி இன்சர்ட் பண்ண வேண்டாம். நீங்க இங்க போய் இப்போ நெக்ஸ்ட் வேல்யூக்கு நான் என்ன பண்ண போறேன்? I am going to delete this and make it 2. I am going to change this to
Vaishnu, I am going to change the subject here, same thing. So 96 ஆக்கலாம். இது அதே இருக்கட்டும். So I'll change this year to 2021. Okay, இங்க வந்து நான் year தப்பா enter பண்ணி பார்க்கிறேன் பாருங்க. I am entering it as DD 12th of September /2021. Okay. So let us see if this is going to get executed. I run it. Are you able to see here somewhere? It is giving me a இதுலதான் ஒரு ப்ராப்ளம். கொஞ்சம் எங்க இருக்குன்னு தலைவால் புரியாது. மேம் 2021 மேம் 202 போட்டீங்க. ஆனா கூட தப்பா தான் வரும். 2021 சரி ரன் பண்றேன். இது ஏன் அடிக்கடி இது வருது? ஓகே, சோ இது இன்சர்ட் ஆச்சா? வைஷ்ணுவோட டேட்டா என்ட்ரி ஆச்சா இல்லையா? டேபிள பார்த்து சொல்லுங்க எனக்கு. No ma'am. நீங்க ஒரு எரர் கோட் வந்திருக்கு பாத்தீங்களா? சாரி, நான் இதுல கொஞ்சம் தடுமாறேன். ஏன்னா அதான் சொல்லல, ரொம்ப ஆல்மோஸ்ட் 1 year ஆச்சு. நான் அது போன வருஷம் சையூர் கிளாஸ் சொல்லி கொடுக்கும்போது யூஸ் பண்ணேன். சோ எனக்கே இப்போ கொஞ்சம் தடுமாட்டமா இருக்குது யூஸ் பண்றது. பட் இங்க பாருங்க, இதான் இந்த லாஸ்டா போட்ட கமெண்ட், இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் வேல்யூஸ் டு வைஷ்ணுன்னு. இங்க என்ன எரர் வந்திருக்கு? என்ன எரர் சொல்ல முடியுமா யாருக்காவது? Anyone? The error is Incorrect date value ங்கிறது. invalid date value. Incorrect date. ஆமா ஆமா. என்ன வேல்யூ கரெக்ட் தானே? 12 September 2021. ஆனா year first வரணும், அப்புறம் month, அதுக்கப்புறம் date. It is a format. So இதே இது மாத்தி பண்ணீங்கன்னா பாருங்க. So 2021/year was month was 9 and date was 21. பண்ணினோம்னா பர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் ஆயிடும். இது ஏன் அடிக்கடி இது வருதுன்னு புரிய மாட்டேங்குது. ஹரி வைஷ்ணு insert ஆயிட்டாளா? Okay, she has been inserted in the table. Now the third value I am entering as Bhaskar. Execute it. என்ன ப்ராப்ளம் வருது? Is Bhaskar's data entered? மேம் நீங்க தேர்ட் கொடுத்தீங்க, செகண்ட் அதுலயே கொடுத்துட்டீங்க. என்ன போட்டிருக்கேன் அதுலயே? செகண்ட் கொடுத்தீங்க மேம், தேர்ட் கொடுக்கணும். ஆனா நீங்க ஏன் நீங்க ரோல் நம்பர் 2 இருக்க முடியாதா? ஆனா ரோல் நம்பர் 2 இருக்காங்களே மேம் ஆல்ரெடி. சரி, அப்போ ஏன் இருக்க முடியாது அக்கார்டிங் டு தி டேபிள்? சொல்லுங்க. ஏதோ எரரும் கொடுக்கிறது எனக்கு. என்ன ரோல் நம்பர் வந்து பிரைமரி கீ. பிரைமரி கீ வந்து யூனிக்கா இருக்கணும். So Bhaskar, it is not letting me enter 2. உங்களுக்கு உங்க பேர்ல 2 ஏன் என்டர் பண்ண விட மாட்டேங்குதுன்னா பிரைமரி கீ. இது வந்து நம்ம டேபிள் டிஸ்கிரைப் கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன டிஸ்கிரைப் பண்ணோம்? ரோல் நம்பர் என்னவா செட் பண்ணினோம்? பிரைமரி கீயா. ஸோ பிரைமரி கீல வந்து இங்க பாருங்க, டூப்ளிகேட் என்ட்ரி இருக்கக்கூடாதுங்கிறது. அதுதான் இந்த எரர் மெசேஜ் கொடுக்குறது. ஸோ டூப்ளிகேட் என்ட்ரி 2 ஃபார் கீ பிரைமரி. அப்படின்னா ரோல் நம்பர் வந்து நீங்க பிரைமரின்னு டிக்ளேர் பண்ணிருக்கீங்க, பட் நீங்க அதுல வந்து 2% வித் சேம் ஐடி என்டர் பண்ணா என்னால ஏத்துக்க முடியாதுன்னு பேசிக்லி MySQL is trying to tell. ஓகே, ஸோ நீங்க சொன்ன மாதிரி I will go try to change this to 3 and execute it perfectly. The data is my data is inserted. பார்த்தா தெரியுதா? இல்ல கிளியரா இருக்கா? எஸ் மேம். ஓகே, சோ இப்போ வந்து இன்னொரு வே ஆஃப் இன்சர்ட் இருக்கு. சப்போஸ் எனக்கு இப்போ ஒரு 4th பர்சன் என்டர் பண்ண போறேன். அவங்களோட PT 1, 2 and 3 மார்க் எனக்கு தெரியல. they are not got 0. சிபினாவோட ஓகே, சிபினாவோட மார்க் என்டர் சிபினாவோட டேட்டா என்டர் பண்றேன். so I'll make it 4. I'll make the name as சிபினா. எனக்கு அவங்க சப்ஜெக்ட் தெரியும், பட் மார்க்ஸ் இன்னும்
எனக்கு தெரியாது இப்போதைக்கு. So one way of entering data when you don't know the data value is அந்த இடத்துல zero, numericனா zero, sorry numericனா zero-வா சொல்லுங்க. Is she got zero? சிபினா ஜீரோ கிடைச்சிருக்கா இல்ல அவன் மார்க் எனக்கு தெரியாதா? மார்க் தெரியாது. தெரியாது. சோ மார்க் தெரியாதவன்னா ஜீரோ வாங்கிருக்கான்னு அர்த்தமா என்ன? ஜீரோ வாங்கல இல்லையா? இட்ஸ் தெரியலன்னா இப்ப சதுக்கு ஒண்ணும் இல்ல, அந்த மார்க் காலம்ல ஒண்ணும் இல்ல, எனக்கு தெரியாது. கரெக்டா? சோ அதை நீங்க MySQL எப்படி சொல்ல போறீங்க? The value for that is null. NULL, null. Okay? So I'm telling my PT1 mark எனக்கு ஞாபகம் இல்ல, அவர் தெரியாது, null. PT2 mark தெரியும் 85. Year of joining change பண்ணலாம் so that we'll know have different dates. 4 1 and PT3 mark 99 அதே வச்சுக்கலாம். ஓகே? So when I don't know the mark, I am entering the data as null. இப்போ எப்படி டேட்டா வருதுன்னு பார்க்கலாம் ரன் பண்ணி. என்னாச்சு சிபினாவோட பாத்தீங்களா? இந்த வேல்யூல இங்க பாத்தீங்களா? இங்க நல்னு இருக்கு. So this means that the field data is empty. It does not mean zero. Nothing means null means nothing. இப்ப சதிக்கு ஒண்ணும் இல்ல அதுல. Okay? One way of entering data into the table when we don't know certain values is this. There's another way also. இப்போ இன்னொரு டேபிள், இன்னொரு டேட்டா, இன்னொரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் பண்றேன். அது எப்படின்னு நீங்க பாருங்க. இன்சர்ட், இன்னும் யார் லெஃப்ட் அவுட் நம்ம பேட்ச்ல? மனிஷா. I'm doing மனிஷாவோட into student. இப்போ இங்க நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு நல்லா தெரியும் மனிஷாவோட 3 பிடி மார்க்குமே எனக்கு தெரியாது. ஓகே? அவங்க என்கிட்ட சொல்லல. So I cannot enter it. So I know what all fields I can mention their field name. எனக்கு ரோல் நம்பர் தெரியும், நேம் தெரியும், சப்ஜெக்ட் தெரியும், PT1 PT2 தெரியாது, DOJ தெரியும். I'm mentioning the field names and then telling values. இதுக்கான values மட்டும் 5, Manisha, CS, 2018/12/1 semicolon. So another way of entering Manisha's data into the table is Manisha enter. மேம் லைன் நம்பர் 4 திருப்பியும் இதா இருக்கு. லைன் நம்பர் 4 ஆல்ரெடி சிபினாங்கிற பேர் இருக்கு. again try to run அதான் duplicate it. Sibina இல்ல, but this is fine. I'm trying to exit this one. நான் previous line exit பண்ணேன். காலம் கொடுக்குது எனக்கு. Okay. Why is that last one not? We'll see insert.
So insert into student. What all I'm going to insert? Serial number, S name, comma, subject, comma, PT1, PT2 enter பண்ண போறல DOJ. Okay. So suppose எனக்கு மனிஷாவோட எதுவுமே தெரியாது இந்த மார்க்ஸ் ஒண்ணு. Values. So this one is 5, comma, Manisha, comma, subject is CS, comma, date of joining is 2018/1/1. You have an error in SQL, check the manual that corresponds to MySQL version. In student. என்ன mistake? மேம் இன்டூ Into பார்க்கலாம். அதான் mistake எனக்கு. Oh my god, நான் serial number எழுதிட்டேன். values இல்ல R number, field name wrong மா. R number, RNO, S name, subject இப்போ வரணும்னு நினைக்கிறேன். Okay. So select star from student பண்ணி பார்க்கலாம். Okay. What was the mistake? இங்க பாத்தீங்களா இந்த வந்து சிபினாவோட PT1ல null, மனிஷாவோட 3 PTsல null. Nullனா not zero, it means nothing. So there are two ways to insert values into the table. ஒன்னு வந்து நீங்க வந்து insert into student values எல்லா field valuesம் கொடுக்கணும். தெரியலனா null போடணும். Otherwise insert into student சொல்லி field name எல்லாம் மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் வேல்யூஸ் சொல்லி ஒன்லி அந்த ஃபீல்ட் நேமோட வேல்யூஸ் போட்டீங்கன்னா கூட ஒர்க் ஆகும். ஓகே, திஸ் இஸ் ஹவ் வி கேன் இன்சர்ட் டேட்டா இன்டு அ டேபிள். இது கிளியர் ஆச்சா இல்லையா? பாஸ்கர், சிபினா எல்லாருக்கும் கிளியர் ஆச்சா? yes ma'am புரியுது. பாஸ்கர் புரிஞ்சுதா? புரிஞ்சது மேம். ஓகே, சரியா? So insert பண்ணியாச்சு. Constraints I'll take on one class. There's only many constraints, not null, unique, அப்புறம் default value ஒன்னு இருக்கு, அப்புறம் இன்னொன்னு கூட இருக்கு, ஞாபகம் இல்ல. I'll tell you all that constraint ஒரு நாள் நோட் பண்ணி வச்சு I'll tell you. Okay. இப்போ we'll go to the next one. Next one is nothing but select. Okay. Selectல நம்மள்ட்ட நிறைய clauses இருக்கு. How many of you know select statement in the groupல? இந்த 5 பேர்ல how many of you know the select statement and the clauses with select statement? யாரோ ஒருத்தர் MySQL பண்றீங்கன்னீங்களே, யார் அது? Who's that who told MySQL நான் கொஞ்சம் ஒர்க் பண்றேன்னு? சிபினாவா, மனிஷாவா? மனிஷா நீங்களா? So do you know select statement? How much of select statement do you know? என் மைக் ஒர்க் ஆகலையா? சரி, ஓகே. So we'll do the select statement. Select statement எதுக்கு யூஸ் பண்றோம்னா இப்போ நம்மளுக்கு வந்து இருக்கிற டேட்டாவை பார்க்கணும்னா, see basically இதெல்லாம் தான் நம்ம டேட்டா பேஸ் டிபிஏங்கிற ஒரு வேலையில வந்து basically this is trying to play around with the data in the table. Okay, so this is his job, trying to delete unwanted, keep the required, give permissions for table access. இப்போ இந்த டேபிள் ஆக்சஸ் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொன்ன மாதிரி இப்போ இது எல்லா ஹோல் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு இது போச்சுன்னா ஐ கேன் டூ எனிதிங் இல்லையா? நான் ஒரு பிடி மார்க்கை 0 ஆக்க முடியும், இல்லாட்டி 100 ஆக்க முடியும். ஸோ சர்டன் பெர்மிஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் கிராண்ட் பண்றது டிபிஏ தான். ஓகே, ஸோ இப்போ செலக்ட் எப்படி பண்ணோம்னா நம்ம சிம்பிள் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தாச்சு. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்னா எல்லா டேட்டாவையும் எடுத்து காட்ட போறது, எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்கோ எவ்வளோ காலம்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் காட்ட போகுது. பட் எனக்கு வந்து சப்போஸ் I am only interested in knowing the name and the subject the child has taken. So I can only select those specific field. எப்படி select starக்கு பதில் field names from student கொடுத்தேன்னா
it will only display the 2 fields of the whole table, out of the whole table. புரிஞ்சுதா? ஓகே, ஆஃப்டர் டிஸ்பிளேயிங் நீங்க இப்போ இந்த ஹெட்டர்ல என்ன இருக்கு? இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா ஹெட்டர்ல என்ன இருக்கு? கேன் யூ டெல் மீ? ஹெட்டர்ல என்ன டேட்டா இருக்கு? Name and subject. எஸ் நேம் அண்ட் சப்ஜெக்ட். ஓகே, இப்போ எஸ் நேம்னா என்ன? நம்ம பண்றோம் நமக்கு தெரியும். இப்போ ஒரு புது ஆள் வந்து பாக்குறான் அந்த டேபிள். எஸ் நேம்னா என்னன்னு நினைப்பான். வாட் வில் ஹி அண்டர்ஸ்டாண்ட் எஸ் நேம் இஸ்? So, in order to make the display more clear to the user, நம்ம வந்து அந்த ஃபீல்டோட ஹெட்டரை வந்து மாத்த முடியும். அது எப்படி மாத்தலாம்னா, it's called as alias. How? Select yes name as within quotes. உங்களுக்கு என்ன ப்ராப்பரா டிஸ்ப்ளே பண்ண அது புரியுமோ எழுதிட்டு க்ளோஸ் இட், comma subject from student. Now are you able to see the difference between this table and cursor பாருங்க, இந்த table and இந்த table. Data same தான், but header இன்னும் clarity எதுல இருக்கு? செகண்ட் டேபிள்லயா ஃபர்ஸ்ட் டேபிள்லயா? Second table. செகண்ட் டேபிள். ஏன்? பிகாஸ் இப்போ ஒரு புது ஆளு நம்மளுக்கு இந்த சப்ஜெக்ட்க்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளை வந்து நம்ம டேபிள பார்த்தோம்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், ஓ இந்த காலம் வந்து ஸ்டூடெண்ட் நேம், இந்த காலம் வந்து அந்த ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிற சப்ஜெக்ட் நேம். பட் நவ் டெல் மீ a question answer. ஸ்டூடெண்ட் நேம் மாத்திருக்கிறது. ஸோ இப்போ ஃபீல்ட் நேம் டேபிள் என்னன்னு இருக்கு? ஸ்டூடெண்ட் நேம்னு இருக்கா இல்ல எஸ் நேம்னு இருக்கா? ஸ்டூடெண்ட் நேம். யார் சொன்னது? யார் சொன்னா? Vaishnuva? Okay. So you're telling it to the name of the field will become student name? Okay, Vaishnu? First சொல்லு, நம்ம வந்து நம்ம நேமிங் ஆஃப் ஃபீல்ட் நேம் பண்ணும்போது ஒரு சில ரூல்ஸ் படிச்சோம். என்ன ரூல்ஸ் சொல்ல முடியுமா? It cannot have a Space, anything. space or any special character. சரி, இப்போ நான் ஸ்பேஸ் இல்லாம பண்ணினா கூட இப்போ நான் இங்க மாத்துறேன். இப்போ கரெக்டா இப்போ வந்து ஃபீல்ட் நேம் ஸ்டூடெண்ட் நேம்னு மாறி இருக்குமா டேபிள்ல? வைஷ்ணு இப்போ டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். கிளியர் ஆயிடும். எஸ் நேம்னு தானே இருக்கு, இந்த பாரு. கரெக்டா? So what I'm trying to tell is this alias name, it is called as alias, ALIASC. aliasங்கிறது பெட் நேம் மாதிரி. உங்களை என்ன வேணாலும் கூப்பிடலாம் வீட்டுல, சிண்டு பின்டுன்னு. பட் ஆக்சுவலி ரெக்கார்ட்ஸ்ல என்ன பேர் இருக்கு உங்க இதுல? உங்க ஃபுல் நேம் இல்லையா? பாஸ்கர், வைஷ்ணுன்னு. ஸோ அந்த மாதிரிதான் இது. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் an alias. இது ஒரு டிஸ்பிளே பர்பஸுக்கு தான் மாறும் தவிர ஃபீல்ட்ல டேபிள்ல the field name remains as the original field name. இது எப்போ மாறும்? எந்த கமாண்டால இதை மாத்த முடியும்? இந்த எஸ் நேமா நான் நிஜமாவே ஸ்டூடெண்ட் நேமா எப்படி மாத்த முடியும்? எந்த கமாண்ட்? வைஷ்ணு சொல்லுங்க. திரும்பி ஒரு வாட்டி மட்டும் கேளுங்க. எனக்கு லைட்டா பிரேக் ஆகுது, திரும்பி மட்டும் கேளுங்க. சரி, வேற யாராவது சொல்ல முடியுமா? இப்போ வந்து வைஷ்ணு சொன்னாங்க இது வந்து இட் வில் சேஞ்ச், பட் இட் வில் நாட் சேஞ்ச். ஓகே, இது வந்து அலைஸ் நேம் வந்து நம்ம கொடுத்தோம்னா டேபிள்ல வந்து அந்த ஃபீல்ட் நேம் சேஞ்ச் ஆகாது, நேம் அதே தான் இருக்கும். ஸோ இது நான் சப்போஸ் இந்த எஸ் நேம் வந்து எனக்கு நிஜமாவே ஸ்டூடெண்ட் நேம்னு ஆக்கணும்னா எந்த கமாண்டால என்னால பண்ண முடியாது? Change command. சேஞ்ச் கமாண்ட் யார் சொன்னா இது? Sibina. சிபினா சேஞ்ச்னு ஏதாவது ஒரு SQL கமாண்ட்? இல்ல, ஆல்டர்ல சேஞ்ச் கிளாஸ் ஆல்டர்ல சேஞ்ச் பண்ணினா வரும். வெரி குட். சோ ஆல்டர் கமாண்ட் யூஸ் பண்ணி அதுல சேஞ்ச் கிளாஸ் யூஸ் பண்ணினோம்னா we can, yes Manisha, correct. ஆல்டர் யூஸ் பண்ணி சேஞ்ச் கமாண்ட் யூஸ் பண்ணோம்னா
அதை எஸ் நேம் நிஜமாவே ஸ்டூடெண்ட் நேம் ஆக்கலாம். ஓகே, ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் வர எதானாலும் இட் இஸ் ஒன்லி ஃபார் டிஸ்பிளே பர்பஸ், நத்திங் வில் பி மாடிஃபைட். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி கொடுத்தேன் ஒரு கமாண்ட், இப்போ சொல்லுங்க செலக்ட் எஸ் நேம் கமா ஒரு நிமிஷம், let me see the data. One, okay. Select S name, comma, PT1 plus 5 from student. என்ன ஆன்சர் வருது? நேம் அண்ட் மார்க் வருது. இதான் ஒரிஜினல் மார்க். ஹரியோட ஒரிஜினல் மார்க் வந்து எங்க இருக்கு? 95, 96, 96 நல் நல். ஸோ 5 ஆட் பண்ணினா எல்லாருக்கும் 100, 101, 101 நல் நல்னு வருது. ஸோ இப்போ டெல் மீ ஒன் திங், இப்போ நான் வந்து செலக்ட் ஸ்டாஃப் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் பண்ணினேன்னா ஹரியோட PT1 வந்து 100 ஆயிருக்குமா, வைஷ்ணவோட 101 ஆயிருக்குமா, இல்ல 95, 96 தான் இருக்குமா? 95, 96 தான் மேம் இருக்கும். 95, 96 தான் இருக்கும். கரெக்ட். ஏன்? பிகாஸ் whatever I do in select statement, it is only for display purpose. நான் just 5 marks போட்டு பார்க்குறேன். 5 marks போட்டா இவாளுக்கு எவ்வளவு கிடைக்கிறதுன்னு பார்க்கறதுக்காக I can do, but it will not affect the table. Select statement will not affect the table at all at any command. நீங்க என்ன command கொடுத்தாலும் select statement யூஸ் பண்ணி table value அதே தான் இருக்கும். It is only for display purpose. புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Shall I go to the next one? Okay. So இப்போ வந்து selecting all and selecting individual fields. எனக்கு suppose I want to select data based on some condition. அப்படின்னா எனக்கு suppose I want to see யாரெல்லாம் 95க்கு மேல PT1ல வாங்கிருக்கா நான் பார்க்கணும்னா I can put a between clause or a condition. So select staff from student where is the clause which we use to filter data based on a condition. நான் வந்து PT1 வந்து should be greater than 95. யார் பேர்லாம் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? வைஷ்ணு and பாஸ்கர். வைஷ்ணவன் பாஸ்கரோட டேட்டா மட்டும்தான் வரும். கரெக்டா? பட் இதே இது இப்போ நான் வந்து கிரேட்டர் than equal to கொடுத்தேன்னா இன்னும் லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் எல்லாருக்கும் ஐ மீன் சாரி ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ் greater than equal to, less than equal to and equal to and not equal to. சரியா? சோ இந்த இதுக்கு வந்து யாரோட நேம்ஸ்லாம் வரும்ன்றீங்க? வைஷ்ணு, பாஸ்கர், அப்புறம் ஹரி இவரையும் வரணும். ஏன்னா I'm telling greater than 95 or also equal to 95. This is the difference between greater than and equal to. புரிஞ்சுதா? Now suppose நான் ஒரு கண்டிஷன் போடுறேன். PT1ல 95க்கு மேலயும் PT2ல வந்து and PT2லயும் 95க்கு மேல இருக்கிறவாளோட மார்க்ஸ் தான் வேணும்னா என்ன query கொடுப்பேன்னு நினைக்கிறீங்க? I want all the students who have scored more than 95 in PT1 and 95 in PT2 as well. எப்படி நான் அந்த query கொடுப்பேன்? யாராவது சொல்ல முடியுமா? இது உங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்காக எழுதினது கமாண்ட் இல்ல. இதான் क्वेश्चन. more than 95 is the question. Can anyone tell me? என்ன கமாண்ட் கொடுப்பீங்க? மேபி and ஆபரேட்டர் யூஸ் பண்ணி You should use an and operator. And or not are called as logical operator. It is used to combine multiple conditions. So இது எப்படி கொடுப்பேன்னா select star from student. யாரா சொல்ல முடியுமா? பாஸ்கர், where என்ன கண்டிஷன்? PT1 is greater than 95. greater than 95 அப்புறம் and ஆனா ஆபரேட்டர் தெரியல. and வந்து and தான் and and
PT2 greater than 90. So இப்ப யாரெல்லாம் வருவா? Who will come in this list? Can anyone tell me? Okay, இது 95 ah? Sorry, 95. யாரெல்லாம் வருவா லிஸ்ட்ல? Empty set. ஏன் empty set? Okay, ஏன் empty set? Can you tell me? யாருமே இல்ல மேம். யாருமே இல்ல. ரெண்டு பிடிலயும் 95 மேல வாங்கிருக்கோம் யாரும் இல்ல. பட் இதுவே இந்த கண்டிஷனே நான் சப்போஸ் I use a logical operator or நான் யாராவது வருவாளா வரமாட்டாளா? யார் வருவா? அது இல்ல வைஷ்ணு அண்ட் பாஸ்கரோட டேட்டா வரும். வைஷ்ணு அண்ட் பாஸ்கரோட டேட்டா தான் வருங்கிறா. கரெக்டா அத்தவா? எஸ், பிகாஸ் ஆர்னா இது ஐதர் இது இல்லாட்டி அது. ஸோ தேல் கம். அதே மாதிரி நாட்னா அண்ட் ஆர் நாட்ல என்ன வருது பார்க்கலாம். இதுல யாரெல்லாம் வருவா? கேன் யூ டெல் மீ? அண்ட் நாட் வருமா? அண்ட் நாட் அண்ட் let's start from student where PT1 greater than 95. Okay, so we can use the logical operators along with relational operators and check for multiple conditions. Okay, this is one clause, where clause, which is used for filtering data. நம்ம இப்ப இந்த where clause ஓட நிறைய combination பார்க்க போறோம். Okay, say suppose I'll finish one more clause and we'll stop the class today. Okay, suppose இந்த டேட்டால எனக்கு வந்து பிட்வீன் ஒரு ரேஞ்ச்ல வேணும்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் எனக்கு 80 இந்த டேபிள் 80 மார்க் இல்ல, பட் அஸ்யூம் வந்து ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கலாம். 80ல இருந்து 95 வரைக்கும் இருக்கிற வாளோடலாம் எனக்கு வேணும்னா நீங்க எப்படி இந்த கண்டிஷனை போட போறீங்க? Can anyone tell me? Select star from student where, can anyone tell me? எனக்கு வந்து 80ல இருந்து 95 வரைக்கும் இருக்கிற வாளார் வேணும். சோ எப்படி எழுதணும்? PT1 எனக்கு 80ல இருந்து 95 வரைக்கும் இருக்கிறவா எல்லாரும் வேணும். So one way of writing is equal to where PT1 equal to 80 or PT1 equal to 81. கரெக்டா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அந்த கரெக்ட் எழுதுறது கரெக்ட்னு? Yes. So I can go on like this. PT1 equal to 82, 83, 84, 85, 85, I mean 95 வரைக்கும். But this will still work. Let us keep a smaller range. 85 na kuda inge stop panikalam. PT1 equal to 84 or PT1 equal to 85. இப்போ வந்து ஏதாவது வேல்யூ வருமா இந்த டேபிள்ல இருந்து? ஒண்ணும் வராது. ஏன்னா nothing is matching. It be empty set. The query is working. But is this query is this an optimal one? No. அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா we'll use a between clause. Between clause is used to display data within which falls within a range. அது எப்படி எழுதணும்னா select star from student where PT1 between starting value and ending value both inclusive. When I say both inclusive, I mean 80 வாங்கிருக்கிறவா கூட வருவா, 95 வாங்கிருக்கிறவா கூட இந்த லிஸ்ட்ல இருப்பா. ஓகே, இப்போ சதிக்கு இது வந்து ஒரு யாரெல்லாம் வருவா இந்த ரேஞ்ச்ல? இப்போ tell me, see the table and tell me who will come. ஹரி.
Will Hari come? அத்தவங்க சொல்லுங்க. வைஷ்ணு ஆன்சர் பண்ணீங்க. No, ma'am. Manisha, Vaishnu and Manisha, tell me. She's telling Hari only will come. Is it so? Yes, ma'am. Why? Because here this value and this value is included when we use the between clause. புரிஞ்சுதா? When we use a between clause, இப்போ வந்து இந்த செலக்டோட நிறைய clauses இருக்கு நமக்கு. What are the clauses I have written down in the word and kept? நான் மறக்காம இருக்கணும். Between, in, like, allies, order by, odd operators, where. So இதெல்லாம் are various clauses which support the select statement. So select வந்து நீங்க where கொடுத்தீங்கனாலே ஒரு condition கொடுக்குறீங்கன்னு தான் அர்த்தம். Understood the where clause and the between clause? Yes, ma'am. ஓகே. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு டிஸ்கார்ட்ல ஒரு இது அனுப்பிச்சிருந்தேன், டேபிள்ல ஒரு ஒர்க் ஷீட் மாதிரி அனுப்பிச்சிருந்தேன் இல்லையா? ஸோ அதுல ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 டேபிள்ஸ் இருக்குல்ல, 2 or 3 டேபிள்ஸ் இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் அதை கிரியேட், போன வாரம் நீங்க கிரியேட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிரியேட் பண்ணீங்களா எல்லாரும்? யாரெல்லாம் கிரியேட் பண்ணீங்க? Did you face any problem? No, ma'am. மத்தவங்கலாம் பண்ணலையா? பண்ணேன். வைஷ்ணு அண்ட் மனிஷா? One table மட்டும் create பண்ணிட்டேன். சரி, ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் வரல இல்லையா? ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன பண்றீங்கன்னா, அந்த டேபிள்ல ஆல்ரெடி அதுல வேல்யூஸ் மென்ஷன் பண்ணி ஷீட்ல இருக்கு. ஸோ ட்ரை டு இன்சர்ட் தோஸ் வேல்யூஸ் ஆஸ் பர் வாட் இஸ் இன் த டேபிள். இப்போ ஒரு வேல்யூ நல் இருந்தானா நல்லு கொடுக்கறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ அதை வந்து இன்சர்ட் பண்ணுவீங்க. வீல் ஒர்க் ஆன் தோஸ் குவாரி. இப்போ அந்த குவாரிஸ் ஒர்க் பண்ணும்போது நீங்க டேட்டாலாம் ரெடியா வச்சிருந்தீங்கன்னா, நம்ம வந்து ஆன்லைன் டிஸ்கஸ் பண்ணா, கொஸ்டின் பேப்பர் மட்டும் காட்டுறேன், நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ண நீங்க சைட் பை சைட் நீங்க அதை ட்ரை பண்ணியே பார்க்கலாம் குவாரிஸ்லாம். ஓகே. ஸோ அதுக்குள்ள நீங்க டேட்டாலாம் இன்சர்ட் பண்ணி வைங்க, வேற ஒரு குவாரியும் பண்ண வேண்டாம். ஓகே. எஸ். Okay, ma'am. Okay. So next class I'll finish off the balance queries and even the Matha rented DDL complete பண்ணிட்டேன்னா we can do those queries. கிளாஸ்லயே முடிக்கலாம், இன்டராக்டிவ் ஆச்சு. ஓகே. ஒருத்தர் ஒரு query சொல்லி we can try it and we can see. So அதை நீங்க ட்ரை பண்ணி, நான் வந்து டேபிள் கிரியேட் பண்ண போடல, நீங்க கிரியேட் பண்ணி வச்சீங்கன்னா, இப்போ வந்து சப்போஸ் Hari is telling the one query, you can type it in your system and side by side check if it is working or not during the class hour only. சரியா? Okay, ma'am. Okay, so we'll finish off the class with this. Balance I'll teach in the next class. Hari.